அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். மோனத்து இருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலே, ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே, இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே, ஆட்டம் பிறந்தது கூத்தினது அமைவே, கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே, நாட்டியம் பிறந்தது நாடக வகையே. இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் நெஞ்சை அள்ளும் நிகழ்த்து கலைகளில் ஒன்றான கூத்துக்கலை அரங்கம். சங்க காலத்தில் கூத்தின் வகைகளையும் கூத்தாடும் பெருமக்களையும் காண முடிகிறது. பழங்காலத்தில் கூத்துகள் மரநிழலிலும் குன்றின் உச்சியிலும் கடற்கரை மணலிலும் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தெருக்கூத்துகள் வீதிகளில், கோயில்களுக்கு அருகிலுள்ள திறந்தவெளி அரங்குகளில் எளிமையான முறையில் நிகழ்த்தப்பெற்றன. கூத்து என்பது பொழுதுபோக்கு கலை, இன்பக்கலை, அழகுக்கலை, காட்சிக்கலை, கருத்துக்கலை, நிகழ்கலை இவற்றிற்கெல்லாம் மேலாக நம்மை மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான கலையாகும். போர்க்கூத்துகளாக முன்தேர்குரவை, பின்தேர்குரவை, வெற்றி குரவை போன்றவை சங்க காலத்தில் நிகழ்த்தப்பட்டன. சிலப்பதிகாரமே தெருக்கூத்தின் கதையாகும் என்று பேராசிரியர் முத்துசண்முகம் கூறுவதை நாம் நினைவில் கொள்ளலாம். பண்டை காலத்தில் 11 வகையான ஆடல்களை ஆடி வந்தார்கள். இதைதான் கூத்து என்று கூறினார்கள். இக்கூத்துகள் தெய்வத்தின் பெயரால் ஆடியதால் தெய்வ விருத்தி என்று கூறப்படுகிறது. அல்லியம், கொட்டி குடை குடம் பாண்டரங்கம், மல்லுடன் நின்றாடல் 6, துடி கடையம் பேடு மரக்காலே, பாவை வடிவுடன் வீழ்ந்தாடல் 5. இவ்வகையால் 11 வகையான ஆடல்களை நாம் உணர முடியும். நம் முன்னோர்கள் ஆடிய கூத்துகளையும் கூத்தின் வகைகளையும் நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும். இதற்காகவே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. ஆகவே இவ்வரங்கத்தின் சிறப்பு விருந்தினர்களாக நல்லாசிரியர் ஷாஜகான் அவர்கள் கிராமிய கலைகள் என்ற தலைப்பிலும், நாடக கலைஞர் ஜே. குப்புசாமி அவர்கள் கூத்துக்கலை என்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்துகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் மாணவர்களே, தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். அனைவருக்கும் வணக்கம். இயல், இசை, நாடகம் மூன்றும் சேர்ந்த தமிழை முத்தமிழ் என்கிறோம். நாடகம் என நாம் கூறுவதை பழந்தமிழ் கூத்து என்று விளக்குகிறது. கூத்து ஆடுவோர் கூத்தர் எனப்பட்டனர். சங்க காலத்தில் 3 வகையான கூத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. குரவை, தழு, பிணை என்பவை அவை தெய்வ ஆடல்கள். 11ம் கூத்தின் வகைகளே. கூத்து தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்று. கிராமத்தின் மண் வாசனையும் கிராம மக்களது வாழ்வாதாரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது கூத்துக்கலை. கூத்துக்கள் பல்வேறு செய்திகளை சமுதாயத்திற்கு சொல்கின்றன. முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தங்களது களைப்பை போக்கும் செயல்பாடாகவும் ஓர் முற்றத்தில் ஒன்று கூடி ஆடி பாடி மகிழ்ந்தனர். அதுவே நாளடைவில் பல்வேறு பரிணாமங்களை பெற்று கலை தோற்றம் பெற்று அவர்கள் அன்று பொது முற்றத்தில் ஆடியவை இன்று கூத்து என்ற பெயரை பெற்று வளர்ந்து நிற்கின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த கூத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த கூத்துக்களின் கதையம்சமும் செய்திகளும் தற்போதைய சமுதாயத்தை ஈர்ப்பவையாக அமைந்துள்ளன. தெருக்கூத்து, சாந்தி கூத்து, மெய்க்கூத்து, அபிநய கூத்து, நாட்டுக்கூத்து, வினோத கூத்து, குரவை கூத்து என கூத்துக்கள் பல வகைகளாக உள்ளது. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த கூத்தரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். என் பெயர் அமேதினி. கல்வியை தாண்டி சிந்தனையை உருவாக்கும் விதமாக மாணவர்களுக்கு என்ன பிடிக்குமோ
அதை கற்க செய்தால் மேதைகளாகலாம் என்கிறார். கிராமிய மெட்டில் பள்ளி பாடங்களை பாடி ஆடி மாணவர்களுக்கு பாடம் எடுத்து நம்மை வியப்பில் ஆழ்த்தும் ஷாஜகான் ஐயா அவர்கள். இவர் முதுகலை கணிதம், முதுகலை வணிகவியல், இளங்கலை கல்வியியல் கணிதம், இளமுனைவர் கணிதம் போன்ற பட்டப்படிப்புகளை படித்து தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார்நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக உள்ளார். கலைகள் மற்றும் தமிழ் சார்ந்த 8 உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ள ஐயா ஷாஜகான் அவர்கள் இதுவரை புதுமை பள்ளி விருது, புதிய அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பிற்கான மத்திய அரசு விருது போன்ற 200க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். நாட்டுப்புற கலைகளோடு கற்றல் கற்பித்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் ஷாஜகான் ஐயா அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை தமிழ் வணக்கங்கள், கலை வணக்கங்கள். இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த ஒரு நிகழ்வு நாட்டுப்புற கலைகளை சார்ந்த நிகழ்வு என்பதற்காக. நாட்டுப்புற கலைகள் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோமானால், ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை, வசனம் ஆகியவற்றின் மூலம் மக்களை களிப்படைய செய்வதே நாட்டுப்புற கலைகள். சமூக பண்பாட்டு தளமாகவும் விளங்குகின்றன இந்த நாட்டுப்புற கலைகள் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் பார்த்தோமானால், உணர்வுகளை உறைவிடமாகவும் மனித உணர்வுகளுக்கு வடிகாலாகவும் இனக்குழுக்களின் அடையாளமாகவும் பண்பாட்டை பதிவு செய்யும் தளமாகவும் முறைசாரா கல்வி இயக்கமாகவும் திகழ்கிறது நாட்டுப்புற கலைகள். ஏனென்றால் முறைசாரா கல்வி என்று சொன்னால் தெரியும். முறைசாரா கல்வி என்றால் என்ன என்பது, சிறியவர்கள் வயது வந்தோர்கள் என்றால் முதியவர்கள், அவர்களும் இன்றைய நாட்டுப்புற கலைகள் தெரிந்த வகையில் அவர்களும் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கலைகளோடு என்பது நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்டுப்புற கலைகளை நாம் பார்க்கலாம். திருவிழா காலங்களில் இங்கு பார்க்கலாம். திருவிழா காலங்களில் ஜாதி மதம் எந்த ஒரு பாகுபாடற்று அனைவரும் ஒன்றாக கூடும் திருவிழாக்களில் நாட்டுப்புற கலைகள் இன்னும் மேலோங்கி இருக்கின்றன என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கப் போவதில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். நாட்டுப்புற கலைகள் கிராமப்புறங்களில் அங்கங்கே நிகழ்வு நடந்து கொண்டிருந்தாலும் நகரப்பகுதியில் அந்த நிகழ்வுகள் நாம் பார்க்க முடிவதில்லை. இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நம் நாட்டுப்புற கலைகளை நாம் அதை பேணி காக்க வேண்டும். தமிழ பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் நம்முடைய முன்னோர்களின் பெருமைகளையும்
தமிழோடு இணைந்த கலைகளை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாம் கலைகளை பேணி காப்பதில் பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் பார்த்தோம்னால் கலைகள் என்பது உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் இணைந்ததுதான் நாட்டுப்புற கலைகள். நாம் கிராமப்புறங்களில் நடக்கும் நிகழ்வுகளை ஒரு பிரதிபலிப்பாக இன்று நாட்டுப்புற கலைகள் விளங்குகின்றன என்பது நாம் கண்கூட பார்க்கின்றோம். ஏனென்றால் கோயில் திருவிழாக்களில் பார்க்கின்றோம், ஒரு பக்கம் மயிலாட்டம், ஒரு பக்கம் கரகாட்டம், ஒரு பக்கம் மாடாட்டம், ஒரு பக்கம் தப்பாட்டம் என்று அங்கங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரமிக்கும் வகையில் ஒரு அதிர்வு இசையாக அங்கங்கே ஒழித்து கொண்டிருக்கும் பார்க்கும் பொழுது மனதிற்கு தமிழக பண்பாடு பெருமைகள் உணர்த்தும் விதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கும் என்றால் கரகாட்டம் என்றால் என்ன? கரகாட்டம் என்பதற்கு முன்னால் கலை என்பது உணர்வின் வெளிப்பாடு என்பது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். உணர்வின் வெளிப்பாடு எந்தளவு உணர்வின் வெளிப்பாடு? நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய வாழ்க்கை முறைகளை எவ்வாறு வாழ வேண்டும் என்பது நாம் கருத்துக்களாக சொல்வதற்கு பதிலாக அது கலைகளாக நாம் பிரதிபலிப்பும் தளமாக தான் நாட்டுப்புற கலைகள் விளங்குகின்றன. அந்த வகையில் பார்த்தோம்னால் கரகாட்டம் என்பது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்பு தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறது தான் கரகாட்டம். அதில் என்னென்ன நம்ம பார்த்தோம்னா, நம்ம புதிய மண்கலசம் இருக்கு இல்லையா, புதிய மண்கலசத்தில் இல்லை பித்தளை செம்பு பாத்திரம் பார்த்துருப்பீங்க, பித்தளை செம்பு பாத்திரம், அந்த பாத்திரம் மஞ்சள் நீரை நிரப்பி அதனுள் தென்னம்பாளை, மாவிலை, வேப்பிள்ளை ஆகியவற்றை செருக்கி கூம்பு வடிவமாக்கி பட்டு நூலால் சுற்றி கட்டிக்கொண்டு நமது தெய்வத்தை வழிபடும் விதமாக ஆடுவார்கள் கரகாட்டம். அந்த கரகாட்டம் ஆடும்போது நீங்கள் பார்க்கலாம், சில பேர் பக்தி மிகுதியாக அவர்கள் இயல்பான நிலையில் ஆடும் நிகழ்வின் பார்க்கின்றோம். அந்த கரகாட்டின் வழியே நையாண்டி மேளம் இசைப்பார்கள். பக்க இசையாக அது விளங்குகின்றன. நீங்கள் கரகாட்டம் என்ற படத்தில் பார்த்தோம்னால் தெரியும், அந்த கரகாட்டம் என்ற படத்திலே நாட்டுப்புற கலைகள் விளங்கு வகையில் நாட்டுப்புற பாடல்கள் அங்கே பதிவு செய்திருப்பார்கள். அந்த வகையில் பார்த்தோமானால் நம்முடைய நாட்டுப்புற கலைகள் அது தெம்மாங்கு, திரைசை பாடல்கள், இளம்பாடல், பல பாடல்கள் வாசிப்புக்கு தக்கவாறு கரகாட்டம் கலைஞர்கள் நாம் ஆடுவதை பார்த்திருக்கின்றோம். இதனை பார்க்கமானால் விநாயகனே வினை தீர்ப்பவனே, யானை முகத்தோனே தேரில் வருபவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே போன்ற பாடல்களை பார்க்கும் பொழுது நாம் கரகாட்டம் மொழியாக அதை ஒரு தமிழும் மற்றும் மிருதங்கம் அடித்துக்கொண்டு இது பாடும்போது டக்கு 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 டக்குன்னு அடிக்கும் போது அந்த நடனம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் கரகாட்டம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது தெய்வத்துக்கு நாம் சமர்ப்பிக்கும் ஒரு இசை வடிவமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் நாம் பார்த்தோமானால் கரகாட்டம் இன்றும் நம்முடைய கிராமிய கலாச்சாரங்களை வெளிப்படுத்தும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கலை என்று நாம் பார்த்தோமானால் தப்பாட்டம்.
தப்பட்டம் என்பது தோற்கல்வி இசைத்து அதுக்கு ஏற்றவாறு ஆண்கள் ஆடப்படும் நிகழ்வே தப்பாட்டம். இந்த தப்பாட்டம் என்பது அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இணைந்து அனைவரும் இந்த தப்பாட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம்னால் தப்பாட்டம் என்பது தற்காலத்தில் தப்பட்டை அல்லது தப்பு என்று நாம் அழைக்கின்றோம். தப்பு வட்ட வடிவமாக இருக்கின்றது. கோயில் திருவிழாக்கள், திருமணங்கள் மற்றும் இறப்பு, தேர்தல் பிரச்சாரம், விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சிகளில் நாம் தப்பாட்டம் ஆடுவதை பார்த்திருக்கின்றோம். தப்பு தப்பு என்று ஒலிப்பதால் அது தப்பாட்டம் என்று நம்முடைய பண்பாட்டு தொலைங்களால் கூறப்படுகின்றது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதுதான் தப்பாட்டம். இந்த தப்பாட்டம் என்பது கோயில் திருவிழாக்கள், திருமணம், இறப்பு, தேர்தல் பிரச்சாரங்கள் நாம் பார்க்கின்றோம். விழிப்புணர்வு முகாம்கள், விளம்பர நிகழ்ச்சிகளில் தப்பாட்டம் இன்று அனைத்து இடங்களிலும் தப்பாட்டம் இசைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது நம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது எந்தெந்த இடங்களில் இருக்கிறது என்றால், வள்ளுவன் காலத்திலிருந்தே அரைபற அன்னாரை உடைத்து அரைபறை எண்ணர் கயவர் போன்ற வார்த்தைகளை பார்க்கும்போது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பறை இசை ஒலித்துக் கொண்டு இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோக இந்த தப்பாட்ட கருவி தமுக்கு என்ற இசைக்கிலிருந்து வரும் மாறுபட்ட இசையாகவே நாம் இன்றும் நாம் காண்கின்றோம். ஊர் மக்கள் செய்தி அறிவதற்கும் பறை சாற்றுதல் ஆகியவற்றுக்கு உறுதுணையாக கருவிகள் இசையாக இன்று நாம் பயணிக்கின்றது. தமுக்கு போடுதல் என்று சொல்லுவோமே, தமுக்கு போடுதல் கருவி, தப்பு, தண்டாரா, தப்பாட்டம், தமுக்கு என்று பல பெயர்களில் கிராம மக்கள் இன்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் காண முடிகிறது. கருவி ஒன்று, ஓசை பல, அதன் பெயர்களும் பல என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்லலாம், நாட்டுப்புற கலை கருவியில் தொன்மை கருவியாக பறவை இன்றும் விளங்கு கொண்டு இருக்கிறது என்பது நாம் இதன் மூலம் நாம் தெரிந்திருக்கின்றோம், தெரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்தின் அடிப்படையிலே நம் இந்த ஒரு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வை பார்க்கும் தருவாயிலே அடுத்த கலையான தோற்பாவை கூத்து. இந்த தோற்பாவை கூத்து உயிரற்ற பாவைகளை ஆட்டி நடத்தும் கலை நிகழ்ச்சியாகும். இந்த கலை நிகழ்ச்சிகளில் அதை பயன்படுத்தும் கருவிகள் என்னென்றால், கையுறை பாவை கூத்துகள் பார்த்திருக்கின்றார். கையுறை கையில் போட்டு அப்படியே ஆட்டுவாங்க. கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம், தோல்பாவை கூத்து ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாக விளங்குகிறது. இவற்றின் கையுறை பாவை கூத்து உலகளவில் நிகழ்வாக இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கைகளில் மட்டும் பாவை இயக்குவது கைப்பாவை கூத்து என்று நாம் சொல்கின்றோம். இப்பாவை கூத்து சில நேரம் ரப்பர் பொருட்களால் நம் ஆக்கப்பட்டிருக்கும். பயின்ற ஐரோப்பாவில் வீர காவியங்களை நிகழ்த்துவதற்கென்றே உருவாக்கப்பட்டதாக இக்கலை இருக்கிறது. கேரளாவில் இன்றும் அந்த கலைகள் மக்களிடத்தில் சென்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் அங்கங்கே செய்தி வழியாக பார்க்கின்றோம். மற்ற தமிழக பகுதிகளில்
தோற்பாவை கூத்துக்கள் கண்ணில் பார்க்கும் அளவுக்கு அங்கங்கே இல்லாமல் இருக்கிறது. இதை நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் முறையாக தோற்பாவை கூத்துக்களை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு பார்த்தா அது பொம்மை நட்டம் என்று ஒன்று இருக்குது. மரப்பாவை ஆட்டத்தில் நூல், கம்பி, களி ஆகியவற்றை பயன்படுத்தி பாவைகளை ஆட்டுவிக்கின்றது. பொம்மநாட்டத்தில் வண்ண துணிகளை திரை சிலையாக கட்டுவார்கள். வண்ணத்தில் திரை சிலையாக கட்டிட்டு ஆண், பெண், சிறுவர், சிறுமியினர் என பல கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தி திரை மலிவிலிருந்தோ அல்லது பக்கவாட்டிலோ நூல், கம்பி ஆகியவற்றை அசைத்து உரையாடுதல், பாடல், சிரிப்பு, கைத்தட்டல் போன்ற நிகழ்வுகளை கலைஞர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். பொம்மை நட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. அந்த நம்ம கிராமப்பகுதியில் இந்த பொம்மை நட்டம் போட்டுட்டு விழிப்புணர்வு நாங்கள் பண்ணுவோம். அவ்வளவு மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி பள்ளியில் ஒரு நாடகம், ஒரு சமூக நாடகம் போடுவோம். இந்த கொரோனா காலத்துலலாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி போடும்போது அந்த நாடகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி கவனமாக கவனிப்பாங்க. அண்ணே, என்னண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்டா. என்னடா இப்படி இருக்கு? அப்படியாண்ணே? அண்ணே நேற்று சரியான மழைண்ணே. நான் போகும்போதுண்ணே இந்த கம்பி அறுந்து இந்த மின்கம்பி போதில்லண்ணே, அதை கீழே அந்து விழுந்துச்சுண்ணே, நான் பார்த்துட்டேன். அப்படியா? அப்புறம் உடனே பார்த்த உடனே நான் மின்சார வாரியத்துக்கு தகவல் கொடுத்தேண்ணே. அவங்க உடனே சரி பண்ணிட்டாங்கண்ணே. அப்படியா? ரொம்ப நன்றிப்பா. இப்படி தான் இருக்கணும், சரியா? ஏன்னா அந்த கம்பி தண்ணியில் பட்டுச்சுன்னா அதில் மின்சாரம் பாஞ்சு தண்ணியில் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும். அப்போது நம்ம பாதுகாக்கிறதுக்கு வழிமுறை என்னென்னா, இது மாதிரி தகவல் உடனே தெரிவித்தோம்னா அவங்க அது சரி பண்ணிடுவாங்க. ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது சரியாக தானே இருந்தது, அது சரி பண்ணிட்டாங்கண்ணே. அந்த மாதிரி அந்த பொம்மை இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அக்கா அக்கா என்னக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நேற்றுக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிங்களாம்ல? ஆமாம். அவள் படிக்கிற பொண்ணாச்சே? ஆமாம். எதுக்கு பொண்ணு பார்த்தீங்க? ஏன் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணீங்க? அது என்னன்னா வயசாகிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்ணேன். அக்கா அவன் நல்லா படிக்கிறனால இப்போதைக்கு நீங்கள் அதுக்கு திருமணம் பண்ணக்கூடாது, சரியா? இல்லைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லிடுவேன். அப்படியா? பண்ணக்கூடாதா? ஆமாக்கா, அவன் நல்லா படிப்பா. அவளுக்கு திருமணம் ஆகிற வயசு இருக்கு இல்லையா? அந்த வயசு வந்த பிறகு 18 வயசோ முடிஞ்ச பிறகு இல்லை 21 வயசு முடிஞ்ச பிறகு தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படியா? இந்த மாதிரி பொம்மலாட்ட நிகழ்வுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்வாக பொம்மலாட்டம் ஒரு நாடக மேடைகளில் நடக்கும் நிகழ்வுகளை ஒரு சின்ன நிகழ்வாக, சின்ன மேடையில் பொம்மலாட்ட நிகழ்வாக நாம் காண்பதை பார்த்திருக்கின்றோம். அது பொம்மலாட்டம் நிகழ்வாக. அந்த வகையில் பொம்மலாட்டம் நிகழ்வு இந்த கோயில் திருவிழாக்களில் நாம் பார்க்கிறோம். பொருட்காட்சியில் பார்க்குறேன். நீங்கள் பொருட்காட்சியில் பார்க்கலாம். பொழுதுபோக்குக்காகவும் நடத்தப்படுகின்றன, அனைத்தும் நடத்தப்படுகிறது. புராண கதையில் நீதிகளை உணர வைப்பதற்காக பயன்படுத்துகிற கிராம கலை இது. இக்கலைகளில் கிராமத்திலிருந்து விலகி வந்துவிட்டாக கூறினாலும் இன்றும் நகரப்பகுதிகளில் அது இன்றும் நம்முடைய நிகழ்வு, நம்முடைய பொம்மலாட்ட நிகழ்வுகள் அங்கங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்ற. அதை வளர்க்க வேண்டும். நாம் அனைவரும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதாகும். அதன் அடுத்த நிகழ்வை பார்த்தோம்னா ஒயிலாட்டம் பார்க்கின்றேன். அந்த ஒயிலாட்டம் என்பது அவ்வளவு இதாக இருக்கும். ஒரே நிறத்துணியை வச்சுக்கிட்டு
தலையில் கட்டிட்டு கையில் ஒரு நிறத்துணியை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடும்போது அந்த துணி அசைவு, அவருடைய உடல் அசைவு, அதெல்லாம் பார்க்க அவ்வளவு அருமையாக இருக்கும். இது நாட்டுப்புறங்களில் ஒயில் கும்மி என்று நாம் சொல்கிறோம். ஒயில் கும்மி, இதனை ஒயிலாட்டம் என்றும் நாம் இன்று அழைக்கின்றோம். ஒயிலாக கம்பீரமாக அழகாக ஆடி வருவதையே ஒயிலாட்டம். ஒரு காலத்தில் இது எப்படி இருந்தது, அந்தந்த கிராம மக்கள் தம்முடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒயிலாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் என்பது போன்ற பாடல்கள் நாம் இன்றும் காதுகளில், செவி காதுகளில் இசைத்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் சொல்லுவோம், சிறகையை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம், சீறி பாய்ந்தால் புலியாட்டம். ஒயிலாட்ட நிகழ்வு இன்றும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் ஒயிலாட்டம் ஆடவர்கள் ஆட்டம் ஆடமாக இருந்தாலும் இன்றும் ஆண்களும் பெண்களும் சமமாகும் ஆடும் ஆட்டமாகும். இதுக்கு வயது வரம்பு இல்லை என்பதை நாம் காண்கின்றோம். இந்த ஒயிலாட்ட நிகழ்வுகள் ஆதி மனிதன் தன் உணர்வுகளை பாட்டாக வெளிப்படுத்துவதற்காகவும் பாட்டின் உணர்ச்சிக்கு ஏற்ப ஆட்டத்திற்கு ஏற்ப பாட்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து அமைந்திருக்கும். இந்த ஒயிலாட்டத்திலே ஆட்டமும் பாட்டமும் மனிதனோடு பிணைந்த சூழலில் இயற்கை வாழ்வு வாழ்ந்த மனிதன் இந்த இயற்கையின் இனிமையை கண்டு மனதின் பதிந்து கலைநயத்தோடு அதனை வெளிப்படுத்தும் பாங்கினை பெற்று அதை ஒயிலாட்டமாக அது இன்று இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஒயிலாட்டம் இன்று அனைத்து பகுதிகளிலும் இருப்பதை காண்கிறோம். நகர பகுதிகளிலும், அது கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தும் நிகழ்வுகளிலும் மற்றும் இன்றைய கலைநயமிக்க இன்றைய கிராமப்புறங்களிலும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த நிகழ்ச்சிகளிலும் இதை நம் ஒயிலாட்டம் ஒரு மகிழ்வான ஒரு கலை நடனமாக இன்று நாம் பார்க்கின்றோம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அதன் அடுத்த நிகழ்வாக நாம் பார்த்தோம்னால் தேவராட்டம். இந்த தேவராட்டத்தை தேவ பக்தர்கள் இசைக்கும் முறைக்கேற்ப கம்பளத்தால் தொட்டு தொட்டு ஆடப்படும் ஒரு நிகழ்வாக கலையாகும். மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுதுபோக்கு ஆட்டமாகவோ தொழில்முறை ஆட்டமாகவோ அல்லாமல் சடங்கில் நிகழ்வாக தேவராட்டம் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தேவராட்டம் என்றவுடன் தேவரென்ற இனத்தோடு இணைந்து புரிந்து கொள்ளும் போக்கு இன்றும் காணப்படுகிறது. தேவராட்டம் என்பதில் வரும் தேவர் என்ற சொல் அது தெய்வத்திற்கு தொடர்புடையவர்களை குறிப்பதாக இன்றும் நாம் சில இலக்கியங்களில் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் தேவரா என்பது தெலுங்கு சொல். இது கடவுளை சுட்டுவதாகும். தேவரா நுவ்வே தோடு என்றால் கடவுளே நீயே துணை என்பது பொருள். அந்த வகையில் தேவர்களாகிய தெய்வங்கள் ஆடிய ஆட்டம் இன்று கம்பளத்து நாயக்கரால் தேவராட்டம் என்ற பெயரில் ஆடி வருகின்றனர். அந்த தேவராட்ட கலைகள் இன்றும் நாம் அனைவரும் அதை ஜாதி மதம் பாகுபாடின்றி அனைவரும் அதில் கலந்து கொண்டு ஒரு மகிழ்வான நிகழ்வாக நாம் அதை ஆடுவதை பார்த்திருக்கிறோம்.
அதன் நிகழ்வில் அடுத்ததாக நாடகம். சிற்பக்கலை, சித்திரக்கலை, அச்சுக்கலை, தச்சுக்கலை, நெசவுக்கலை, இசைக்கலை, நடனக்கலை போன்ற எண்ணற்ற கலைகள் இருந்த போதிலும் நாடகக்கலை மட்டும் நவரசத்துடன் நல்லதொரு கருத்துக்களை சமுதாயத்துக்கு உணர்த்துவதாக இன்றும் விளங்குகிறது. மனிதன் தன் கருத்துக்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கிய காலத்தில்தான் நாடகம் தோன்றியது. நாடகம் நாட்டிற்கு அணிகலன், நாகரிகத்தின் அளவுகோல், நாட்டின் பிரதிபலிப்பு, பாமரர்களின் பல்கலைக்கழகம், சமுதாய சீர்கேடுகளை தகர்க்கும் வாழ்வீச்சு என்றே சொல்லலாம். இதய நாதத்தின் எழுச்சி, காலத்தின் கண்ணாடி, லட்சிய கனவுகளெல்லாம் ஈரேற்றி வைக்கும் அற்புத சாதனமே வாழ்க்கையின் விளக்கமாக விளங்குகின்றன இந்த உயிரோவியமாகின நாடகங்களால். இந்த நாடகங்கள் இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக இன்று அது விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நாடகங்களில் கிராம பகுதியில் நடக்கும் நிகழ்வுகள், நகரப்பகுதியில் நடக்கும் நிகழ்வுகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாடக வடிவில் இன்றும் நாம் காண்கின்றோம். அடுத்த பார்த்தோமானால் சிலம்பாட்டம் தமிழர்களின் மரபு சார்ந்த நாட்டுப்புற கலைகளாகும். வீரமிக்க பூர்வமிக்க சிலம்பம் என்ற தற்காப்பு கலை இன்று தென் மாநிலங்களில் சிறப்பாக ஆடப்பட்டு வருகின்றன. இன்று நீங்கள் பார்த்தோமானால் சிலம்பாட்டம் என்பது தமிழக கலைகளில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கலையாகவும் மத்திய அரசின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கலையாகவும் இன்று இருக்கிறது. சாதி, சமயம், இனம், மொழி என்ற வேறுபாட்டில் கடந்த அனைவராலும் ஆர்வத்துடன் பங்கு பெறும் கலைகளாக சிலம்பாட்டம் விளங்குகிறது. சிலம்பாட்டத்திற்கு சிலம்ப விளையாட்டு, சிலம்பாட்டம், கம்பு சுத்துதல் போன்றவை இன்றும் அதை நாம் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் முழுமையான உடற்பயிற்சியாகவும் தற்காப்பாகவும் மனக்கட்டுப்பாட்டினை வளர்க்கவும் உடல் நலத்தை திறனையும் ஒரு சேர கட்டி காக்கவும் எதிர்பாராத இடர்பாடுகளை சமாளிக்கும் சமயுகித அறிவினை கூர்மைப்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பாக தோன்றிய கலையை சிலம்பாட்ட கலைகளாக இன்று விளங்குகிறது. இந்த கலைகள் அனைவராலும், குழந்தைகள் முதல் சிறுவர் முதல் பெரியவர்கள் அனைவரும் இக்கலையை கற்றுக்கொண்டும் அதை பயிற்சியாகவும் அது போட்டித் தளங்களாகவும் அதை தமிழக வீரக்கலையாகவும் இன்றும் அதை கொண்டு செல்லும் நிகழ்வாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ கலைகளாக அதுவும் ஒரு சிறந்த கலை வடிவிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வோடு மற்றொன்று பார்த்தோம் மயிலாட்டம். நாட்டுப்புற ஆட்டக்கலைகளில் ஒன்றாக மயிலாட்டம் இருப்பதை பார்க்கணும். கரகாட்டத்தின் ஒரு பகுதியாகவே இதை காவடி ஆட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகியவை இடம்பெறுவதை நான் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் பொம்மை மயில் கூட்டுக்குள் ஆண் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்தோடு ஆடும் ஆட்டமே மயிலாட்டமாகும். செவ்வியல் கலையான பரதநாட்டியத்திற்கு பெண்கள் மயிலாட்டம் ஆடுகின்றனர். என்று பெண்கள் பொம்மை மயில் கூட்டினை சுமப்பதில்லை, மாறாக பச்சை நிற வண்ண உடையணிந்து பின்புறம் மயில் தொகையை கட்டி ஆடுகின்றனர். இவை நாம் பார்க்கின்றோம். மதுரை, தேனி மாவட்டங்களில் பரவலாக மயிலாட்ட கலைகளில் இன்றும் கலைஞர்கள் அதை நிகழ்வில் ஆடிக்கொண்டிருக்கிறார். கரகாட்டுக்குழு அமைப்பாளர்கள் மயில் மாடு ஆட்டத்திற்குரிய கலைஞர்களாக இன்றும் அதை மயிலாட்டம் ஒரு சிறந்த கலையாக இன்றும் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் கலை வடிவில் என்று நாம் அதை பார்க்கின்றோம். அந்த வகையில் மாடாட்டம் கரகாட்டின் துணைநிலை ஆட்டமாக ஆடுவது மாடாட்டமாக திகழ்கிறது. காளை மாட்டின் பொம்மை கூட்டுக்குள் கலைஞர் தன்னை மறைத்து கொண்டு
நையாண்டி மேலே இசைக்கேற்ப ஆடும் ஆட்டம் மயிலாட்டமாகும். இந்த மயிலாட்டம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக, கிராமப்புற பண்பாடு கலாச்சாரத்தை வெளிக்காட்டும் விதமாக இந்த மாடாட்டம் இளைஞர்கள் வலிமையை வெளிக்காட்டும் விதமாக, அதை மாடை அடுக்குவது போன்ற ஒரு நிகழ்வை கொண்டு அதை போட்டி நிகழ்வாகவும், 2 மாடுகள் வலிமையோடு மோதுவதை உணர்வுபூர்வமாக அது வெளிக்காட்டும் விதமாக மாடாட்டம் இன்றும் கிராமப்புறங்களில் விளங்குகின்றார்கள். அது பார்த்தோம். புலியாட்டம் பார்த்தோம் என்றால் நிறைய கிராம பகுதியில் பார்க்கின்றோம். கரடி ஆட்டம், சிங்க ஆட்டம், மாடாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், அனுமன் ஆட்டம் போன்ற கலிவட வடிவங்கள் தோன்றியுள்ளன. இது என்னென்றால் அந்த கிராமப்புறங்களில் இருக்கும் வாழும் மக்கள் அதை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு அதை கலை வடிவமாக இன்று ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் சங்க காலத்தில் இது சில இடங்களில் குறிப்பிடுங்க. புலி கிடந்து போக்கிய கல்லணை இதோ தோன்றுவன் மாதா போர்க்களம் தானே, மகனின் ஆண்மைக்கு புலி ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இதை எதில் பார்த்தோம்? திருவள்ளுவரை கூறுகின்றார். வழியில் லியாமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்நன்று, குறள் 273 என்ற குறளில் பார்க்கின்றோம். புலித்தோலை பொருத்தி கொண்டு மேய்த்து தன் தேவை நிறைவு செய்து கொள்வதைப் போல மனதை அடக்க வலிமையற்ற தவசைகள் வேடம் போட்டு வாழ்கிறார்கள் என கூடா ஒழுக்கத்தை வல்லுனையா குறிப்பிடுகின்றார். என்றால் அங்கு உள்ள புலியாட்டம் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக இன்று விளங்குகிறது. இன்னொன்று பார்க்கின்றோம். பொய்க்கால் குதிரை. கால்கள் பொய்யாக இருந்தாலும் கலை என்ற அளவிலே மெய்யாக விளங்கும் கலையாக இன்று பொய்க்கால் குதிரை விளங்குகிறது. பொய்க்கால் ஆட்டம் ஆடுபவர்கள் தன்னுடைய சொந்த கால்களில் நிற்காமல் பொய்களில் நின்று கொண்டு ஆடுவதுதான் இந்த ஆட்டத்தின் சிறப்பம்சமாகும். இந்த பொய்க்கால் குதிரை மக்கள் வாழ்க்கை கலந்தவையாக இருக்கிறது. அது குதிரையாட்டம் நிகழ்வு கிராமப்புற கலைகளோடு ஒன்றிய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோடு ஒன்றிய கலையாக இன்றும் நாம் சில இடங்களில் நிகழ்கிறது. அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையிலே நாட்டுப்புற கலைகள் நாம் பேணி காக்க வேண்டும். தமிழோடு இணைந்த கலைகளை நாம் வளர்க்க வேண்டும், அதை காக்க வேண்டும், அது உலகெங்கை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு நல்லது வாய்ப்பில் நாட்டுப்புற கலைகள் என்றால் என்ன, நாட்டுப்புற கலைகளை எந்த அளவு நாம் காக்க வேண்டும். கலைக்காகவே வாழ்பவர், கிராமிய கலைகள் வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், தமிழர்களின் கலைகளை மீட்டெடுக்க வந்த தவப்புதல்வன்தான் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர் நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் ஜே. குப்புசாமி ஐயா அவர்கள். நம் தமிழ்கொடி மரபினையும் பாரம்பரியத்தையும் உலகோரின் பார்வைக்கு கொண்டு சென்றவர். சிறந்த பேச்சாளர், சிறந்த நாடகாசிரியர், சிறந்த சமூக ஆர்வலர் என பன்முகம் கொண்ட ஐயா ஜே. குப்புசாமி அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள்.
மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் நொச்சிப்பட்டி கிராமம். என் பேர் ஜே குப்புசாமி, ஒரு தெருக்கூத்து நாடக ஆசிரியர். அதுக்கு முன்பதாக காரைக்கால் கல்லூரி பேராசிரியர் மேடம் அஜித் அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். சரிங்கய்யா, இந்த நாடகத்தில் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்துச்சு? முதல்ல இந்த நான் பள்ளி படிப்பு ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்ச வரைக்கும் 2 வருஷமாக அப்படியே அங்கங்கே கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த நாதஸ்வர கலையை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்த நாதஸ்வர கலையில் ஈடுபாடுகள் எல்லாம் போச்சு. அங்கே அந்த பகுதியில் அரூர் வட்டம் அந்த பகுதியில் அந்த தெருக்கூத்து கலையை பார்க்கின்ற போது அந்த நாதஸ்வரம் மேலே கலை ஈடுபாடு இல்லை. அதுக்கு பிறகு அந்த தெருக்கூத்து கலையில் ஈடுபாடு வந்துச்சு. அதை என்னுடைய மனசில் ஆழமாக அவங்க ஆடுவதும் பாடுவதும் எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சதுனால அந்த தெருக்கூத்து கலையில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஆச்சு. சரிங்கய்யா, இந்த தெருக்கூத்து கலையை உங்களுக்கு கற்றுக்க தூண்டுனது யார் முதல்ல? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பருத்தூர் கிராமம் PK குணசேகரன் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தா. அவர் தான் என்னுடைய ஆசிரியர். சரிங்கய்யா, இந்த தெருக்கூத்து கலையில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஆடிட்டுருக்கீங்க? எந்தெந்த வேஷம் போடுவீங்க? பெண் வேடமா, ஆண் வேடமா, அது மாதிரி எந்தெந்த வேடம் போடுவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாக அந்த கலையில் ஈடுபாடு இருக்கிறேன். அதில் நிறைய இது நாள் வரையிலும் பெண் வேடம் தான். பெண் வேடம் அனைத்து வேடம் ஆடுவேன். இப்போ சமயத்துலேருந்து ஏன்னா தெருக்கூத்து என்பது ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த இருக்கும்போது தான் அதை ஜனங்க பார்க்க ரசிப்பாங்க. ஒரு பெண் வேடம் என்பதெல்லாம். ஆண் வேடம் என்பது கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலேனா ஆண் வேடம் ரசிப்பாங்க. இளமையாக இருந்தால் மட்டும்தான் பெண் வேடம் ரசிப்பாங்க. இவங்களால இளமையாக இருந்தேன், பெண் வேடத்தில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் வயது இப்போ இன்னும் 50 ஆயிடுச்சு. அதனால் ஆண் வேடத்தில் சமயத்தில் தான் ஆண் வேடமாக இப்போ கிருஷ்ணன், ஈஸ்வரன், தருமர், நாரதர் இப்படி போன சில வேடங்களை ஆடிட்டு வரேன். சரிங்கய்யா, இந்த பெண் வேடமாக ஆடுறதுக்கும் ஆண் வேடமாக ஆடுறதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வேறுபாடுகள் அது மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? கண்டிப்பாக வேறுபாடு இருக்கும். பேச்சு பேசும்போது வார்த்தைகளை பேசுகிற அந்த பெண் வேடன்பது பொம்பளை மாதிரி பேசணும். ஆம்பளைன்னும் போது கொஞ்சம் வீரமாக ஆம்பளை மாதிரி பேசணும். டிஃப்ரெண்ட் இருக்கும். நடைப்பாவனை பேசும் வார்த்தைகளில் இருக்குது. எல்லாத்துலேயுமே வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்கய்யா, இந்த நாடகக்கலையை நீங்கள் எல்லாத்துக்கும் ஆடும்போது நிறைய ஊருக்கு ஆடிருப்பீங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கு ஆடிருக்கீங்க? எந்த மாதிரி நேரத்தில் ஆடிருக்கீங்க? அது மாதிரி கொஞ்சம் சொன்னீங்க. நிறைய கிராம பகுதியில் திருவிழா நாட்கள், இந்த ஒருவர் இறந்துட்டால் அதுக்கு இந்த இறுதிச்சடங்கு காரியம் சொல்லுவாங்க, கருமகாண்டம்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்துக்கு நாடகம் ஆடுவோம். இரவில் ஒரு 10 மணிக்கு திரும்பினா விடிகால் 6 மணி வரையிலும் இந்த கலையை நடத்துவோம். சரிங்கய்யா, நீங்கள் எந்தெந்த மாதிரி நாடகம்லாம் நடிச்சிருக்கீங்க? பாரதம், சிவபுராணம், ராமாயணம், நாவல்ஸு, நிறைய நாவல்ஸு, இதெல்லாம் சில நாடகங்கள் எல்லாம் சிறப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலை ரொம்ப புனிதமான கலை, தமிழுக்குரிய கலை. அது மட்டும் இல்லை, ஏறத்தாழ இந்த கலையை பார்த்திங்கன்னா 100க்கு 75% வந்து படிக்காதவங்க தான் இந்த கலையை இந்த தெருக்கூத்து கலையில் இருக்காங்க. நிறையா படித்தவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த படிக்காதவங்க சரியான ஒரு தமிழை பேசக்கூடியவர்கள், அந்த என்ற எழுத்து கூட படைக்காத ஒரு படிக்காதவர்கள். ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சுத்தமான தமிழாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமாக இந்த கலையில் தமிழை வளர்த்தக்கூடிய ஒரு புனிதமான கலை இந்த தெருக்கூத்து கலை. சரிங்கய்யா, இப்போ நீங்கள் நடித்த நாடகத்தில் ஏதாச்சும் ஒரு பாட்டோ இல்லை நாடக பேச்சோ அது மாதிரி ஏதாச்சும் பேசி காமிக்கிறீங்களா? ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா திரௌபதி துயில், திரௌபதி அம்மன் துயில் என்று சொல்லக்கூடிய நாடகம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த துச்சோனானவன் திரௌபதி அம்மன் பிடிச்சு இழுக்கு வராரு. பாண்டவர்கள் அயவராஜாக்கள் தர்மர் சூதாடி நாடு நகரம் பொன்பொருள் அத்தனையும் வைத்து அந்த சூதிலே வைத்து இழுக்கின்ற போது துரியோதனன் தம் தம்பியாக துச்சோதனை விடுத்து, தம்பி திரௌபதி எங்கே இருக்கா, பிடித்து இழுத்து விடான்னு சொன்னவொடனே அப்போது அங்கே சென்று தன் பெரிய மாமி இடத்துல அமர்ந்திருக்காங்க.
அவளை தன் துச்சன் போயிட்டு மரியாதை இல்லாமல் மதனி என்று சொன்னால், மதனி என்றால் தாய்க்கு சமம், அண்ணி என்றால் தாய்க்கு சமம். ஆனால் அதையும் பாராமல் பெயரிட்டு அழைக்கின்ற போது அந்த அம்மா சொல்லுவாங்க, மட்டும் மருங்கு மரியாதை இல்லாமல் பொட்டணைவ வந்தழைத்த புத்தி இல்லாமை துணரே, தொட்டாமுடி உங்கள் அண்ணன் சூழ்ந்துடு சபையில் என்னை இட்டு வர சொன்ன விதம் என்னதென்று சொல்கிறே. மரியாதை இல்லாமல் ஒரு மதனி என்று மரியாதை இல்லாமல் பார்சபையிலே பெயரிட்டு அழைத்த மைத்துனா பார்சபைக்கு அழைத்து வர காரணம் என என்று கேட்கின்ற போது அவன் தெரிவிக்கிறார். இந்த காணொளியை இனிதே கண்டு மகிழ்ந்த பயனர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியை ஒருங்கிணைத்த திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவரும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குனருமான முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிழ்தினிக்கும் இசைப்பலகை வாசித்த சிவபிரணவனுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். பேசாமல் நடந்திடாயோ நட நட, என்னை சொக்கட்டாட்டில் வைத்து சூதாடி இழந்திருந்து உண்டானால் என் மன்னவர் என்னை தேடி வந்து அழைத்திருப்பார். உன்னை யார் கண்டா, உன் அண்ணனை யார் கண்டா, நீ என்னை அழைப்பதற்கு? பேசாமல் பின்னட நடந்து விடு, நட நட என்று சொல்லி அந்த அம்மன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை சொல்கின்ற போது தமிழ் காவியங்களே அற்புதமாக பேசக்கூடிய ஒரு காவியம் இந்த தெருக்கூத்து காவியம், மகாபாரத காவியம், ஒரு புனிதமான ஒரு காவியம். ஆனால் இந்த காவியை பேசுகின்ற போது பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ வர வர இந்த கலை சீரழிஞ்சிட்டு வருது. அதனால் இளைய தலைமுறைகள், இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை கற்று பயந்தால் மிக மிக நல்லதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நிறைய இப்போ மானாட்டம், மொயிலாட்டம், தப்பாட்டம், தவுள், நாதசுரம், நையாண்டி இதெல்லாம் பயிற்சி பள்ளியிலே கற்றுத்தராங்க, பாடசாலையை கற்றுத்தராங்க, கல்லூரிகளுக்கு கற்றுத்தராங்க. ஆனால் இந்த தெருக்கூத்து கலையை மட்டும் யாரும் கவனிப்பதில்லை. அதனால் அழிந்து விடுமோ என்று ஒரு அச்சம். அதனால் தயவு கூர்ந்து யாராவது இந்த பள்ளி கல்லூரி வழியாகவோ பாடசாலை வழியாகவோ இந்த மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, இப்படி பள்ளிங்க அந்த பள்ளியின் வாயிலாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால், இந்த கலையை அழியாமல் பாதுகாத்தால் நல்லதாக இருக்குன்னு சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இந்த காணொளியை இனிதே கண்டு மகிழ்ந்த பயனர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியை ஒருங்கிணைத்த திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவரும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குனருமான முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிழ்தினிக்கும் இசைப்பலகை வாசித்த சிவபிரணவனுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.